ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட அஜித் மற்றும் மகிழ் திருமண கூட்டணி உருவாகியிருக்க விடாமுயற்சி திரைப்படத்தோட கதை வந்து இணையதளத்தில் லீக் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட விடாமுயற்சி திரைப்படத்தை வந்து லைக்கா வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தை தல அஜித் கூட சேர்ந்து ஒரு த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ சமீபத்தில் தான் வந்து இந்த திரைப்படத்தோட முதல் பாடல் வெளியே ரசிகர் மத்தியில் மாபெரும் ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. இதில் வந்து இப்போ வந்து மக்கள் மத்தியில் செம்ம பெருசாக வந்து எதிர்பார்ப்பில் இருக்க இந்த திரைப்படம் வந்து ஜனவரி 23 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான இந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் வரல. இதில் வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து நம்மளோட விடாமுயற்சி கதையை குறித்து வந்து டேரக்டரே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை குறித்து அவர் வந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி சொன்னது வந்து ரசிகர்கள் வந்து பெரிதும் அதை வந்து பெருசாக பண்ணி இதுதான் ஸ்டோரி அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதற்கு வந்து அவர் வந்து ஒரு மனிதனோட சோர்வடையாத முயற்சி தான் இந்த திரைப்படம். அஜித் கேரக்டருக்கு இந்த திரைப்படத்தில் சில லேயர்ஸ் இருக்குது. படத்தில் மைக் கதையோட உறவுகள் சம்மந்தப்பட்டு ஒரு விஷயமும் இருக்குது. எல்லாத்தையுமே ஒரு சேர்ற கதாபாத்திரம் தான் ஒரு மனிதனோட நடக்கக்கூடிய இந்த ஒரு பயணமே. அந்த ஒரு எல்லாமே சேர்ந்து அந்த மனிதனை என்ன பண்ணுது, அதுதான் வந்து இந்த திரைப்படத்தோட கதை அப்படின்ட்டு வந்து அவர் வந்து ஒரு மையக்கதை மட்டும்தான் சொல்லியிருந்தார். இதையே வந்து ரசிகர்கள் பெரிதும் வந்து பெருசுப்படுத்தி ஒரு ஸ்டோரியாகவே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இது வந்து அவர் ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி தான் வந்து அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க.